இன்று காலையிலே காய்கறி கடைக்காரர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க நம்ம வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை மரத்தில் கருவேப்பிலை பறிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே அருவாவை எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறோம். இங்கே புதன் மற்றும் சுக்கிரனுடைய காரக பறவையான குருவி அந்த இடத்துல ஒரு கூடு கட்டியிருக்கு. சரி, ரைட்டு, அப்போ வேண்டாம், அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு 200 ரூபாய் என்பதை விட அந்த முட்டையில் இட்ட குருவியினுடைய குஞ்சுகள் பறக்கின்ற வரைக்கும் நம்ம அந்த கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணிடலாம், அதில் ஒரு கிடைக்கக்கூடிய 200 ரூபா அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. சரி, கூர்க்கா தான் இந்த கத்தி எடுத்தால் ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் அருவா எடுத்துட்டோம், எதையாச்சும் இங்கே வெட்டி ஆகணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற இங்கே இந்த தென்னை மட்டை ரொம்ப நாளாக அதை வெட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்று தான். சரி, இந்த தென்னை மட்டையாவது இன்றைக்கி இங்கே வெட்டிடலாம் அப்படின்னு அங்கே பார்த்தா அங்கே நம்ம சனீஸ்வர அண்ணாச்சி காக்கா கூடு கட்டி அங்கே இருக்கிறார். என்னடா இது, இன்னைக்கு எதையுமே வெட்ட முடியலையே. சரி, நம்மளுடைய பாட்டனார் போல இங்கே முல்லைக்கு தேர் கொடுக்கின்ற அளவுக்கு பாரி வள்ளல்லாம் நாம் இல்லை. வீட்டில் இருக்கின்ற இந்த முட்டைகளும் குஞ்சுகளும் சிறகு விரித்து சுயமாய் பறக்கின்ற அளவிற்கு நாம் காத்திருக்கலாம். அதனால் நமக்கு பெரும் விரயம்லாம் இங்கே ஆகிவிட போகிறதில்லை அப்படின்னு விட்டுட்டோம். ஒரு கறிக்கடைக்காரர்கிட்ட தூரத்தில் இருக்கிற ஒரு முயலையோ அல்லது மயிலையோ நீங்கள் காட்டினீங்கன்னா அவர் அந்த அழகை பார்க்க மாட்டார், எத்தனை கிலோ தேரும் அப்படின்னு பார்ப்பார். அதே போல் ஒரு இரும்பு கடைக்காரர்கிட்ட ஒரு விலை உயர்ந்த ஒரு வாகனத்தை நீங்கள் காட்டினீங்கன்னா ஆக்கர் ரேட்டுக்கு போட்டால் அது என்ன விலைக்கு தேரும் அப்படின்னு தான் பார்ப்பார். அவர்கள் செய்கின்ற 10 என்கின்ற கர்மாவினை பொறுத்து அவர்களுடைய கண்ணோட்டம் என்பது எப்பவும் எண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கும். நம்ம ஒரு ஜோதிடராக இந்த கூடுகளை பார்க்கின்ற போது ஒரு பிரபஞ்சத்தினுடைய ஒரு உன்னதமான கேள்வி அப்படிங்கிறது நமக்குள்ளே இங்கே எழுந்தது. சரிங்களா? அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இங்கே மனிதன் அப்படிங்கிறவனுக்கு இங்கே ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது அமைவது பெரும் போராட்டமாக இருக்குது. நிறைய மனிதர்களுக்கு அந்த பெரும் போராட்டம் இறுதி வரைக்கும் ஒரு வெற்று கனவாகவே இங்கே மாறிவிடுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. பறவைகளுக்கு மிக எளிதாக கிடைக்கப்பெறுகின்ற அந்த வீடு அப்படிங்கிறது, ஒரு பறவை முட்டையாக இருக்கின்ற போதே அதற்கென்று ஒரு வீடு என்பது கட்டமைக்கப்படுவது போன்று ஏன் இந்த மனிதர்களுக்கு இந்த நிகழ்வு நடக்கிறது இல்லை? மனிதர்களுக்கு இந்த 4ஆம் பாவகம் வலு இழந்து இருக்கின்ற போது என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னா, கடைசி வரைக்குமே இந்த வீடு என்பது வெறும் கனவாகவே அவருக்கு பெரும் கனவாகவே மாறிவிடுகிறது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது. பறவைகளுக்கு அந்த பிரபஞ்சம் கொடுக்கின்ற அந்த தகுதியை இந்த மனிதன் இந்த பிரபஞ்சத்தையே கட்டி ஆள்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனிதனுக்கு ஏன் இது நடக்கலை? ஏன் இந்த மனிதனுக்கு அந்த பிரபஞ்சம் இங்கே பெரும் போராட்டத்தோடு தான் அங்கே கொடுக்கிறது, அதுவும் இங்கே அனைத்து மனிதர்களுக்கும் கொடுக்கவில்லை ஏன் அப்படின்னு நம்ம நாம் இங்கே ஜோதிடன் என்கின்ற நிலையில ஜோதிடத்தின் கண்ணோட்டத்தின் மூலமாகவே, நம்மளுடைய ஜோதிடத்தின் எண்ணோட்டத்தின் மூலமாகவே நாம் பார்த்த இந்த குருவி கூடுகளுடைய காக்கை கூடுகளுடைய கண்ணோட்டத்தை இங்கே பொருத்தி பார்த்தோம். ஒரு கேள்வி அப்படிங்கிறது நமக்குள்ள இங்கே எழுந்தது. சரிங்களா? அதில் ஒரு உன்னதமான பிரபஞ்சத்தினுடைய ஒரு பதில் அப்படிங்கிறது இங்கே கிடைச்சது. இந்த பதில் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய புரிதல் தான். ஜோதிடம் என்பது இன்று வரைக்கும் மானுட வாழ்வியல் அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஜோதிடம் என்பது மானுட வாழ்வியல் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற உயிர்களின் வாழ்வியல் தான் இந்த ஜோதிடம் என்ற ஒரு உன்னதமான பிரபஞ்சத்தினுடைய உண்மையை நாம் இன்று உணர்ந்தோம். மனிதனுக்கு மட்டும்தான் தன்னுடைய பலனை அறிவதற்கு இந்த பரம்பொருள் தகுதியை கொடுக்கிறார். இதற்கு வாளை அளந்து கொடுத்த ஆண்டவன் தான் குதிரைக்கு கொம்பை கொடுக்கவில்லை அப்படின்னு. அப்போ அதனுடைய குணங்களை தெரிஞ்சுதான் அதனுடைய தகுதிகளை இங்கே நிறுத்தி வைத்து கொண்டான் இறைவன். அப்போ அந்த உயிர்களினுடைய தகுதியை பொறுத்துத்தான் அதற்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கியங்கள் அப்படிங்கிறதும் இங்கே இருக்கு. சரி, இதனுக்கு அவன் பிறந்த இனத்திற்கு மட்டுமே நடக்கின்ற கர்ம வினையினை அறிவதற்கு மட்டும்தான் தகுதியை கொடுத்தானே தவிர்த்து மற்ற உயிர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய வினையை அறிவதற்கு இந்த பரம்பொருள் அப்படிங்கிறவர் தகுதியை கொடுக்கவில்லை. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பலன்களை சொல்லுமே தவிர்த்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற உயிர்களுக்கு சொல்லாது. சரி, ரைட்டு. இப்போ அந்த விதத்துல பறவைகள் அல்லாத இந்த புவியில் நம்மோடு வாழ்கின்ற கால்நடைகளாக இருக்கின்ற விலங்குகளை ஸ்கிப் பண்ணிடலாம், மனிதனுக்கு மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஒரு ஜோதிடத்தில் 4ஆம் பாவகம் என்பது இங்கே ஒரு மனிதன் வாழ்வதற்கான வீடுகள் மற்றும் மனைகளை சொல்கிறது. சரி, அந்த வீடு மனையை சொல்கின்ற 4ஆம் பாவகம் இங்கே தாயையும் சொல்கிறது. காரணம் ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இந்த தாயினுடைய கருவறையில் தான்
இங்கே மனிதன் கருவாய் வளர்கிறான். முதல்ல 10 மாதம் அப்படிங்கிறது தாயினுடைய கருவறையில் தான் அவன் வசிக்கிறான். அதனால தான் இங்கே 4ஆம் பாவகம் வீடு மனையை மட்டுமல்ல உயிர்காரகமான தாயையும் இணைத்து சொல்கிறது. பறவைகள் அப்படிங்கிறதுல இந்த பறவைகள் என்பது இங்கே அதே கிரக காரகத்தினுடைய உயிர்கள் தான். பறவைகளில் குருவி இனங்கள் அப்படிங்கிறது புதன் மற்றும் சுக்கிரனுடைய காரக பறவைகள் ரெண்டும் இணைந்தது. சரிங்களா? நிறைய இடத்துல புதன் காரகத்துவம் மட்டும் சொல்லுவாங்க, ஆனால் அப்படி கிடையாது. புதன் மற்றும் சுக்கிரன் காரகம் இணைந்த பறவைகள் அப்படிங்கிறது குருவி இனங்கள். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அந்த புதனினுடைய காரகமான சிறிய உருவம் எப்போதுமே குருவி இனங்கள் தங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொண்டே இருப்பதால் வேகமாக சுறுசுறுப்பாக இயங்குவதாலும் அது புதனுடைய காரகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனோடு இணைந்து அந்த குருவி இனங்கள் எப்போதும் தன்னுடைய இணையோடு இணைந்தே வாழ்வதற்கும் இணையோடு தீராய் காதலையும் கொண்டிருப்பதால் அது சுக்கிரனுடைய காரகத்தையும் இணைத்துத்தான் சொல்ல வேண்டும். சரிங்களா? அதே போல் இங்கே காக்கைகள் அப்படிங்கிறது இங்கே சனீஸ்வரனை சொல்லும். இது அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் இந்த புவியில் மானிடனாக பிறந்த அனைத்து தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இங்கே தெரிஞ்ச ஒன்று. தமிழர்கள் மூலமாக இந்தியர்களுக்கு தெரியப்பட்டது. சரிங்களா? மனிதனுடைய கருமுட்டை என்பது தாயினுடைய கருவறையில் வைத்தே வளர்க்கப்படுகிறது. கருவாய் இங்கே முழுவதுமாய் வளர்ந்த பிறகுதான் இந்த புவியை வந்தடைகிறது. ஆனால் இந்த பறவைகளினுடைய கருமுட்டைகள் அப்படிங்கிறது நேரடியாகவே பிரத்யேகமாக பின்னப்பட்ட அந்த கூடுகளில் தான் நேரடியாக இடப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த கருமுட்டையானது அந்த கூட்டில் பாதுகாக்கப்பட்டு பிறகு அங்கே அந்த குஞ்சுகளாக அது பொரிக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால நேரடியாகவே கருமுட்டை என்பது பறவைகளுக்கு அந்த அதற்கென பிரத்யேகமாக கட்டப்பட்ட அந்த கூட்டில் அது இடப்படுவதாலும் அதற்கு இங்கே வீடுகள் அமைவது அப்படிங்கிறது இயற்கையாகவே இங்கே சாத்தியக்கூறுகளாக அதன் வழியாக பின்பு தொடர்ந்து வருகின்றது. இந்த பிரபஞ்சம் அனுமதிக்கின்றது. ஆனால் மனிதனுக்கு அந்த கருமுட்டை என்பது இங்கே அப்படி அல்ல. தாயினுடைய கருவறையில்தான் அங்கே முழு உருவாய் வளர்ந்து அதற்கு பிறகே இங்கே குழந்தையாய் பிறக்கிறது. அப்படிங்கிறதுனால இங்கே என்ன நிகழ்வு நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பறவைகளுக்கு கொடுக்கின்ற அந்த 4ஆம் பாவகத்தினுடைய வீடு மனை என்பது அங்கே இயற்கையாகவே அதற்கு இங்கே கருமுட்டை நேரடியாக கூட்டில் இடப்படுகிறதால் அதற்கு நேரடியாகவே கிடைத்து விடுகிறது. இந்த மனிதனுக்கு அது இங்கே சாத்தியமற்ற ஒன்றாக 2வது பட்சமாகத்தான் அந்த வீடு மனை என்பது இங்கே அமைகிறது. அந்த 2வது பட்சம் என்பது அவனுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற தசாபுத்திகளை மட்டுமே பொறுத்து அமைகிறது. அப்படிங்கிற ஒரு உன்னதமான உண்மை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் இன்றைக்கு நமக்கு இந்த பதிலாக கொடுத்தது. ஜோதிடம் அப்படிங்கிறது மானுட வாழ்வியல் மட்டுமல்ல, ஜோதிடம் என்பது இந்த உலகில் உள்ள இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களின் வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு உன்னத உண்மை அப்படிங்கிறதும் இந்த பிரபஞ்சம் நமக்கு புரிய வைத்தது.